ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் மாங்காயை வச்சு எப்படி ஒரு சம்மந்தி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தேங்காய், மாங்காய், பச்சை மிளகாய். இதை இப்போ மாங்காயை தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயையும் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யறதை பார்க்கலாமா? இப்போ மிக்சியில் நம்ம மாங்காயை எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எதுவுமே இதை அடுப்பில் வைக்க போகிறதில்ல. இதுக்கு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடிக்கு 2 கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எதுவுமே ஈஸியானது தான். பச்சையாகவே டக்குன்னு கட் பண்ணி போட்டோமா ஒரு அரைச்சோமான்றது ஒரு சைடு டிஷ்ஷாக சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸு, பழைய சாதம், இதுக்கெல்லாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடான கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடுகு, இந்த மாங்காய் தேங்காய் சம்மந்தி பார்த்திங்கன்னா பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் நல்ல காம்பினேஷனில் இருக்கும். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ மாங்காய் சீசன். மாங்காயை வச்சு பல விதமாக நம்ம எப்படி செய்யலான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்காய் மாங்காய் சம்மந்தி எப்படி இருக்குன்றதை அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்த்துட்டு வசனம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.